பட் இப்போ கேரளா, இப்போ தமிழ்நாடு, ஊபி, பீகார் கம்பேர் பண்ணும்போது ஓகே, அப்போ அதை தான் நீங்கள் வந்து இந்தியன் சிஸ்டம்குள்ளேயே இல்லைன்னா சொல்கிறீங்க. நான் இன்னும் நான் சொல்கிறேன், நாகாலாந்து மக்களும் தமிழர்களும் ஒன்று தாங்க. ஒரு அதிகாரத்தோட தான் இருக்கணும். நீங்கள் அவனுக்கு ஒரு எம்பி 1.5 எம்பி நான் 20 எம்பி தப்புங்கண்ணா. இல்ல அதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ குறைவான மக்கள் தொகை இருக்கும்போது நீங்க அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அது சிக்கலை தான். இப்போ நீங்க அதனுடைய மறுபக்கம் என்ன, இது ஒரு அதான் ஒன்றாக இணைச்சு பார்க்கணும். ஏற்கனவே இவர்கள் சொன்னது தான் சொல்யூஷன். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லும்போது அவர்கள் முதல்ல ஒரிஜினலாக அவங்களோட ஐடியா என்ன, இது வந்து மொழிவழி மாநிலங்களின் கூட்டரசாக இருக்கும், இது ஒரு ஃபெடரேஷனாக இருக்கும். அப்படின்னா இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு இந்த 4 அதிகாரங்களை தவிர மற்ற அதிகாரம் இருக்காது. அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே விவாதிக்கிற பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போதும். எண்ணிக்கை வந்து 543க்குள்ளேயே அதை ஷேர் பண்ணிட்டு போயிருக்கு. இன்னொரு அடிப்படையாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த 850 பேர் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. எவனும் எங்கேயும் பேசவே முடியாது, பண்ணவே முடியாது. அது ரைட்ஸ் ஃபார் ஆல் இஸ் ரைட் ஃபார் நன், அதான் விஷயம். எல்லோருக்கும் உரிமை அப்படின்னு சொல்லுறதுனுடைய மறுபக்கம் என்ன, யாருக்கும் உரிமை இல்லை, அதுதான் விஷயம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் பேசிட்டு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் முடிவெடுங்கன்ட்டு போயிடுவோம். சப் கமிட்டிகிட்ட விட்டுட்டு செலக்ட் கமிட்டிக்கு போங்கன்ட்டு போயிடுவான். செலக்ட் கமிட்டி என்ன பண்ணுவான், ஆளுங்கட்சி என்ன பண்ணுறது முடிவுட்டு போயிடுவான். இப்போ நீங்கள் அவன் பண்ணிட்டு வரதே பாருங்கள். தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கணுமா, அதுக்கு 3 பேர், அதில் யார் 2 பேர் நாங்கள் ஆளுங்கட்சி. இப்போ வச்சிருக்கிறான்ல, இப்போ மறுசீரமைப்பு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படின்னு ஒரு ப்ரொப்போசல் வச்சாங்க. அது யார், 3 பேர் கொண்ட கமிட்டி. அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு 7-8 பேர் வச்சுட்டு இருக்காங்க. நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அப்படி இப்படின்னு. அடுத்தது என்ன பண்ணிட்டான்னா, இதற்கு மேல் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய முடிவுகளுக்கு நாடு கட்டுப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தெல்லாம் திருத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்றத்தில் சிம்பிளாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதும், முடிஞ்சு போச்சு. அமெண்ட்மெண்ட்டே தேவையில்லை. எவ்வளவு இந்திக்காரனுடைய டாமினேஷனை உறுதிப்படுத்தி கொண்டுட்ட பிறகு, அதுக்கு பிறகு அரசமைப்பு சட்டத்தில் இந்த 2/3 கதையெல்லாம் வேணாம். நீ எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நான் இந்திக்காரன் முடிவுபட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கான விஷயத்தை அதிலே வச்சுருக்கிறான். இவ்வளவு சூதான திட்டம் இது. இதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு என்ன பேச்சு இருக்குது, இதில் இவங்க என்ன பேச்சிருக்கிறாங்க. நேற்றுக்கு நாடாளுமன்ற பேச்சில் வந்து எல்லாரையும் பேச விட்டான், ஸ்பெஷல் செஷனுங்கிறதுனால எல்லாரையும் தான் பேச விட்டான். என்ன அவங்க பேசிட்டாங்க அதை பற்றி. அதனால் இது வந்து இவங்க சொல்லியிருக்கிற சொல்யூஷன் எதுவுமே இருக்குல்ல.